பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5, 6, 2 வசனங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடிய அடையாளம் என்ன? கண்ணீர் ஜெபம் என்பது ஒரு விதைக்கு சமமாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு விதையை நம்பிக்கையோடு கூட நாம் விதைக்கும் பொழுது அது முளைத்து, அது வளர்ந்து, அது எப்படி பலன் கொடுக்குமோ, அந்த மரம் நீடித்த காலமாய் அது பலனை தந்து கொண்டே இருக்குமோ, அப்படியே கண்ணீர் ஜெபம் சந்ததிகளை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணீர் ஜெபம் என்பது அது கண்ணீரின் விதையாயிருக்கிறது. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே கூட அறுப்பார்கள். பிரியமானவர்களே, வேதாமத்திலே அநேக ஜெபங்களை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார். முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள், உபவாசத்திலும் பலவிதமான உபவாசம், நலமான ஆகாரங்களை தவிர்த்த உபவாசம், புசியாமலும் குடியாமலும் உபவாசம். இப்படி உபவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் கருத்தாய் ஜெபிப்பது, போராடி ஜெபிப்பது, திறப்பிலை நின்று ஜெபிப்பது, மன்றாடி ஜெபிப்பது, பலவிதமான ஜெபங்களை வேதாமத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆனா எல்லா ஜெபத்தை பார்க்கிலும் பிரதானமான ஒரு ஜெபம் கண்ணீர் ஜெபம். அந்த கண்ணீர் ஜெபத்திற்கு ஆண்டவர் உருக்கமாய் இறங்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிறு பிள்ளையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை தன்னுடைய தேவையை பெற்றோரிடத்துல தெரியப்படுத்தும் போது, முதலாவது தகப்பனிடத்திலோ அல்லது தாயிடத்திலேயோ எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க என்று சொல்லி அவர்கள் அழுத்தத்தை கொடுப்பதுண்டு. அதற்கு பெற்றோர் ஒரு வேளை இந்த மாதத்துல அந்த பொருளை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பதற்கான பட்ஜெட் இல்லை என்பதை தவிர்த்து, இல்லை அதெல்லாம் முடியாது பின்னால பார்க்கலாம் என்று சொல்லி பிள்ளையை சமாதானப்படுத்தினாலும் கூட சில பிள்ளைகள் தொடர்ந்து அவர்கள் அழத் துவங்கி விடுவார்கள். அழுவது மாத்திரமல்ல, சில பிள்ளைகள் தரையில விழுந்து உருள ஆரம்பிப்பாங்க. கண்ணீர் எங்கிருந்துதான் வருமோ தெரியாது, பிள்ளைகளுடைய கண்களை தர தரையா ஓடிவர். அந்த கண்ணீரை பெற்றோர் பார்த்த உடனே மனம் இறங்கி, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்குள்ளே பெற்றோராகிய நாம் வந்து விடுகிறோம். நம்மை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதாவானவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஆக நமக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகளுக்கான இரக்கம் உருவாகும் போது, இரக்கத்தையே தன் ஆடையாக சுமந்து கொண்டிருக்கிற, இரக்கத்தை தன் இருதயம் முழுவதிலும் வைத்திருக்கிற ஆண்டவர் கண்ணீரோட கூட ஜெபிக்கும் போது அவர் உருக்கமாய் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பாருங்கள். அவன் ஆடு மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். ஆடுகளுக்கு பின்னாக அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் அவன் சங்கீதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் பல இடங்களிலே அவன் சொல்லி இருக்கிறான். ஒரு ஆட்டுக்கு பின்னாக இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் மந்தையிலிருந்து பிரித்தெடுத்து அவனை சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக, எல்லா ஜனங்களுக்கும் மேலாக, எல்லா தலைகளுக்கும் மேலாக தலைவராக, ராஜாவாக உயர்த்தி வைத்ததின் நோக்கம்
அவன் கண்ணீரோடே ஜெபிக்கக்கூடியவனாயிருந்தான். பிரியமானவர்களே, சங்கீதம் 6:6 பார்க்கும்போது தாவீது விதமாய் சொல்லுகிறான், கண்ணீராலே என் படுக்கை நனைகிறது என்று சொல்லுகிறான். கண்ணீரால் நான் என் படுக்கையை நனைக்கிறேன். அடுத்தபடியா, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதம் 42:3 கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறான். சங்கீதம் 56:8 கண்ணீர் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கண்ணீரை துருத்தியிலே நான் சேமிக்கிறேன். எங்கே அந்த துருத்தி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட துருத்தி. ஒரு நாள் தாவீது தனக்காக அழுதான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாக உயர்வு கொடுத்தார். அவன் மாத்திர ராஜாவா இருக்கல, உன் வீட்டிலே உனக்கென்று ஒரு விளக்கு அணையாதிருக்கும் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்று வரைக்கும் அவன் சந்ததியில ராஜாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபம் வெளியேற பெற்ற ஜெபம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு தாயார் என சந்திக்கும்படிக்கு வந்தார். அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஜெப உதவிக்காக என்னிடத்தில் வந்து போகக்கூடியவர்களாயிருந்தார். காரணம், அவருடைய ஒரே மகன் குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவனாய் அந்த போதையிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அவன் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தான். அதனால் தன் தாய்க்கு மிகுந்த வேதனையை கொடுத்தான். தகப்பன் இல்ல, தாயார் அதிகமாய் பிள்ளையை கண்டிக்க முடியல. அவனுடைய வாழ்க்கை கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து வேதனையான பாதையிலே கடந்து போனான். இதற்கெல்லாம் மிக மூல காரணம் என்னவென்றால், அவன் பல போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவனாயிருந்தான். அவன் சுய நினைவிலே இருக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளும் குறைவாயிருந்தது. காலையிலே எழுந்து அந்த போதையை பயன்படுத்தக்கூடியவனாயிருந்தான். வெளியே உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும் அந்த தாயாரை நிந்திக்கத்தக்க விதமாய் அவன் வாழ்க்கை இருந்தது. அவன் தன்னை குறித்து சிந்திக்க முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். சில நேரங்கள்ல தன் தாயார் இடத்துல, நான் இந்த போதையை விட்டுவிடணும்னு விரும்புறேன், ஆனா என்னால முடியலை என்று சொல்லி அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை மனம் திறந்து சொல்லி இருக்கிறார். இவர்களோ ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தாய், தன் பிள்ளைக்காக கண்ணீராலே அவர்கள் படுக்கையை நனைத்தார்கள். கண்ணீராக அவர்கள் 3 ஆண்டு அந்த பிள்ளைக்காக ஜெபித்தார்கள். அதன் விளைவு, ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகனை தொட்டார். அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார். படித்தும் வேலை தேடாதபடிக்கு ஊதாரியாய் சுற்றி திரிந்த மகன் மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். நல்ல ஒரு உயர்வான ஒரு வேலையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அது நிமித்தமாக அந்த தாய் என்னை சந்தித்து அவர்கள் நன்றி காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எனக்கு முன்னே உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு தன் மகனுடைய மாற்றத்தை குறித்து, ஆண்டவர் கொடுத்த விடுதலையை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது என் உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வைத்தார். இவளுடைய மகன் கண்ணீரால் நனைக்கப்பட்டவன். இவளுடைய கண்ணீர் அவனை நனைத்து விட்டது. அதை நிமித்தமாக நான் இவளுக்கு உருக்கமாய் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளை கீழ்ப்படியிலேயே இந்த பிள்ளையை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்று ஒருவேளை மனவேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் கண்ணீர் உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும். பிரியமானவர்களே, கண்ணீர் ஜெபத்தினாலே வெற்றியை கண்ட அநேகரை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம்.
யாத்திராமத்தின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அனுபவித்த தீங்கை வேதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் யோசேப்பின் நிமித்தமாக யாக்கோபின் குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள். அவர்களுக்கென்று எகிப்திலே கோசேன் என்ற ஒரு நாடு ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆனால் யோசேப்புடைய மரணத்துக்கு பின்பு அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கடினமாய் நடத்த துவங்கினான். அவன் அவர்கள் மீது மிகுந்த பாரத்தை சுமத்தினான். அது மாத்திரமல்ல, பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படிக்கு எகிப்திய மருத்துவச்சியினிடத்திலே அவன் கட்டளை பிறப்பித்தான். பிரியமானவர்களே, எகிப்திய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து பிள்ளைகளை உயிரோடே அவர்கள் காப்பாற்றினார்கள். அதை அறிந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளை நதியிலே தூக்கி போடப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். எந்த வீட்டிலையும் ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று பார்வோன் கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அப்படி ஒரு நாளிலே ஒரு லேவியின் குடும்பத்திலே ஒரு பிள்ளையை பெற்று 3 மாதம் அளவும் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள், யாருக்குமே தெரியாம. பிரியமானவர்களே, பிள்ளை கற்பத்திலே இருக்கும் போதே தாய் ஒருவேளை தேவனிடத்திலே அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பாள். ஐயோ, என் கற்பத்தில் இருக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கவே வேண்டாம், எனக்கு பெண் பிள்ளையை தாரும் என்று அவ ஒருவேளை கதறி கண்ணீர் வடித்திருக்கலாம். காரணம், ஆண் பிள்ளை பிறந்தாலே தூக்கி நதியில போட வேண்டும். ஆனால் அவளுடைய கண்ணீரை கடந்து தேவன் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளையை பார்த்தா மிகுந்த அழகுள்ள பிள்ளை. அந்த பிள்ளையை கொள்ள மனம் இல்லை. 3 மாதம் அளவும் அந்த தாய் தகப்பன் பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் அந்த பிள்ளைக்காக அவர்கள் எவ்வளவு அழுதிருப்பார்கள், எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தாய் பிள்ளையை எடுத்து பாலூட்டும் போதெல்லாம் அவளுடைய கண்ணீர் தாரை தாரையாய் ஓடி இருக்குமே. கடைசியாக அவள் அந்த பிள்ளையை தூக்கி நதியிலே போட மனமில்லாதபடிக்கு தேவன் பிள்ளைக்கு இரக்கம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட அவள் கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாய் அவள் ஒரு பெட்டியை உண்டாக்கி அதிலே பிள்ளையை வைத்து நதியின் நாணலுக்குள்ளே கொண்டு போய் வைத்தாள். இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பார்க்கும்படிக்கு பிள்ளையின் உடன் பிறந்த சகோதரி அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் ஒருவேளை அந்த இடத்துல தாயோ தகப்பனோ வரல? பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியாது. அவள் வீட்டிலே இருந்து விட்டாள். பிள்ளையோ நாணல் பட்டியிலே, நாணலுக்குள்ளே அங்கே இருக்கிறது. அவள் கதறி அழுது கொண்டே இருப்பாள். ஐயோ, அந்த பிள்ளைக்கு நீர் இரக்கம் செய்யணுமே, அந்த பிள்ளையின் ஜீவனை நீர் காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த பிள்ளையின் தாய் எவ்வளவாய் அழுதிருக்க கூடும் பார். பிரியமானவர்களே, அந்த சமயத்திலே பார்வோனின் குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ணும்படியாக அவள் வருகிறாள். அங்கே பிள்ளையின் அழுகை சத்தத்தை ஒருவேளை அவள் கேட்டிருக்க கூடும். அந்த நாணலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையை பார்த்தா தன்னுடைய தாதியை அனுப்பி அந்த பிள்ளையை கொண்டு வரும்படிக்கு அவள் சொல்லுகிறாள். அங்கே அந்த பிள்ளை அவளிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. அந்த பிள்ளையை அவள் பார்த்தபோது அது மிகுந்த அழகுள்ளதாயிருந்தது, மிகுந்த அழகு. அந்த பிள்ளையை பார்த்தபோது அவள் என்ன செய்தாள்? வேதாமத்திலே நாம் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகம்
2வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பிரியமானவர்களே, பார்வோனின் குமாரத்தி அந்த பிள்ளையை பார்த்தபோது அவளுடைய இருதயத்தில் இருந்து இரக்கம் உண்டானது. அது எபிரேயருடைய பிள்ளை என்பதை அவள் நன்றாய் அறிந்திருந்தாள். அவள் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருந்துதான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அரண்மனையில் இருந்துதான் பிள்ளைகள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கட்டளை வந்தது. ஆனால் அங்கே பார்வோனின் குமாரத்தின் மகளுக்குள்ளே தேவன் பிள்ளையின் மீது இரக்கத்தை உண்டாக்கினார். அவள் அந்த பிள்ளையை கையிலே எடுத்த போது அருகிலே நின்ற பிள்ளையின் தமக்கை அதை பார்த்து, இந்த பிள்ளைக்கு பாலூட்ட நான் ஒரு எபிரேய ஸ்திரியை கொண்டு வரட்டுமா என்று கேட்க, அவளோ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லத்தக்க விதமாய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். தேவன் கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கண்ணீரின் ஜெபம் எந்த கோட்டைக்குள்ளே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த கோட்டைக்குள் இருந்து இரக்கத்தை தேவன் கொண்டு வந்தார். பிள்ளையின் தாயே பிள்ளையை வளர்க்கும்படிக்கு தேவன் கண்ணீர் ஜெபத்திற்கு உருக்கமாய் இறங்கினார். அது மாத்திரமல்ல, பிள்ளை வளர்க்கும்படியாக பிள்ளைக்கான செலவு அரண்மனையிலிருந்தே கொடுக்கப்பட்டது. கண்ணீர் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் சட்டங்களை உடைக்கிறவராயிருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளைக்காக கதறிக்கொண்டிருக்கீங்களா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சூனியமாய் போய்விட்டது, இன்றைக்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இன்றைக்கு கோர்ட்டிலே நின்று கொண்டிருக்கிறது, இந்த வழக்கிலே என் பிள்ளையுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுமா அல்லது தொலைந்து போகுமா என்று ஒருவேளை கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் கண்ணீர் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். உங்கள் கண்ணீர் சட்டத்தை உடைத்து போடும். உங்கள் கண்ணீர் இரும்பு கோட்டைக்குள்ளேயும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான தங்குமிடத்தை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தார் எல்லோரையும் போல ஒருவேளை அந்த பிள்ளையை தூக்கி நதியிலே போட்டிருந்தார்களே, ஆனால் பிள்ளை அன்றோடு முடிந்திருக்கும். ஆனால் தேவன் பேரிலே அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய், என் பிள்ளையை ஒரு நாள் தேவன் பாதுகாப்பார் என்று கண்ணீரோடு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஜெபித்தார்கள். பார்வோனின் குமாரத்தி அந்த பிள்ளையை எடுத்த போது, நான் ஜலத்தில் இருந்து இந்த பிள்ளையை எடுத்தேன் என்று அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள். அந்த பெயர் கூட ஒரு தீர்க்க தரிசனமான சத்தமாயிருந்தது. தேவனை அறியாத பார்வோனின் குமாரத்தி அவள் வைத்த பெயர் வேதாமத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த மோசே மோசே என்ற வார்த்தையை பல முறை அவர் உச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளை ஒரு சாதாரணமான பிள்ளையாக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையே பார்வோனின் கட்டுக்குள் இருந்து ரட்சிக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு நாளிலே அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் வாழும்படிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கருவிலே ஜெபம், இடைவிடாத ஜெபம், கண்ணீர் நிறைந்த ஜெபம். அதில் முடிவு ஒரு நாள் உன்னதமான நிலைக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு சென்றார். அந்த பிள்ளை ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று பரிந்து பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தரால் நிறுத்தப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த பிள்ளைக்காக நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள், அந்த பிள்ளைக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரை விதைக்கும் பொழுது தேவன் அதை விளைய செய்யக்கூடியவராயிருக்கிறார். கண்ணீரோடே விதைக்கிறோம்.
அதை கம்பீரத்தோடே கூட அறுப்பான். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு விதவை தாயை நன்றாக தெரியும். அந்த விதவை தாய்க்கு பாருங்க 2 பிள்ளைகள். ஆனா அந்த தாய் ஒரு எளிமையான வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எப்பொழுதும் தேசத்திற்காக கதறி அழுது அவர்கள் ஜெபிப்பார். அவர்கள் கண்ணீர் வடிக்காத ஒரு ஜெபத்தையே நம்ம பார்க்க முடியும். அவ்வளவாய் மற்றவர்களுக்காக, வேதனை உள்ளவர்களுக்காக கதறி அழுவார்கள். ரகசியமாய் உபவாசித்து ஜெபிப்பார்கள். அந்த விதமான அனுபவம் உள்ளவர்கள். ஆனா கணவனால எந்த ஒரு நன்மையும் இல்லாம அவர்கள் வாழ்க்கையிலே வேதனையோடு இருந்த போது ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். கணவர் மரித்த பின்பும் ஆண்டவர் இயேசு அவர்களை கைவிடவில்லை. நம்பிக்கையோடு தன் குடும்ப வாழ்க்கையை கொண்டு சென்றார்கள். பிள்ளைகளுக்காக அவர்கள் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. பிள்ளைகளுக்காக அவர்கள் சேர்த்து வைத்தது ஒன்று, தேவ சமூகத்திலே அவர்கள் பெயர் எழுதப்பட்ட துருத்தி நிரப்பப்பட்டதாக பிள்ளைகளுக்காக அழுது கண்ணீரை சேர்த்து வைத்தார்கள். முடிவென்ன பிரியமானவர்களே? பிள்ளைகள் அவர்கள் படிக்கும் போது மிகுந்த ஞானம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் முதல் இடத்துல, முதல் ரேங்க்ல வரும்படிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த ஒரு செலவும் இல்லாமல் பிள்ளைகள் படித்தார்கள். நல்ல ஒரு வேலையிலே, உயர்வான இடத்திலே அவர்கள் வைக்கப்பட்டார்கள். எளிமையாக வாழ்க்கை துவங்கின. கண்ணீரால் நனைக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த தாய் ஒரு நாளிலே அவர்கள் கண்களை மூடும் முன்னே மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். அநேகருக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்தார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். என் பிள்ளையை வளர்க்க, என் பிள்ளையை படிக்க வைக்க, என் பிள்ளைகள் விரும்புகிற நன்மையை கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒண்ணுமில்லையே என்ற ஒரு வேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? உங்க கண்ணீர் ஜெபம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். உங்கள் கண்ணீர் ஜெபமே உங்க பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது தேவன் அதை விளைய செய்து தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக ஐக்கியப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்குவீராக. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. இந்த நேரத்தில் கண்களை மூடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீர் மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினபடியினாலே நீர் ஒரு விசை அவர்களை மன்னித்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மன்னித்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே, பெற்றோருடைய பாவங்களை நீர் ஒரு விசை மன்னித்து தகப்பனே பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. படுக்கையிலே இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு வியாதி படுக்கையில நான் இருப்பதினாலே என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியவில்லை என்று வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற சகோதரனே, இயேசு உங்கள் சரீரத்தை தொடுகிறார். இயேசுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். பலவீனப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே இயேசுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்.
கடன் பாரத்தோடு கண்ணீரின் மத்தியிலே ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், எங்களிடத்துல ஒன்றுமில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள இறங்குகிறது. நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை எல்லாம் 2 மடங்காக நான் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே நன்றி செலுத்துகிற அப்பா, நன்றி செலுத்துகிற நல்லவரே, படித்தும் வேலை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் நன்மையாய் இறங்கட்டும். தகப்பனே தகப்பனே நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளையை நான் ஏன் பெற்றேன் என்று அங்கலாய்ப்போடு கூட அழுது புலம்புகிற அருமையான தாயே, கர்த்தர் அந்த பிள்ளையை தெரிந்து கொண்டார். உன் பிள்ளையை தெரிந்து கொண்டார். நன்றி. குறித்த காலத்திலே உன் பிள்ளையை நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற மாந்திரிகத்தின் வல்லமை, எல்லா பார்வோனின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அருந்து விழட்டும். தொழிற்கூடத்தை முடக்குகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கண்ணீர் யாவையும் துடைத்து அப்பா உம்முடைய நாமத்து நிமித்தம் இரக்கம் செய்வீராக. தகப்பனப்படி செய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.